Welcome to Vanga English Padikalam channel. In this session, we are going to see the question answer book back part for the first poem Once Upon a Time by Gabriel O'Cara. This is glossary. Laugh with their teeth to fake a laugh. Laugh without associated emotions. Laugh with their teeth. பல்லு வச்சு மட்டும் சிரிக்கிறது அப்படின்னா இமோஷன்ஸ் இல்லாத ஒரு ஸ்மைல். ஐஸ் பிளாக்டு கோல்ட் ஐஸ். ஐ லேக்கிங் அ ஃபீல் ஆஃப் வார்ம்த் ஆர் என்டியூரிங் எக்ஸ்பிரஷன். அந்த வார்ம்த் ஒரு கன்சால்விங் ஒரு அரவணைப்பு இல்லாத ஒரு ஐ. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. Just I am giving the glossary part. If you have doubts, you can message me in the comment box. Based on your understanding of the poem, answer the following questions in 1 or 2 sentences each. What do you associate with the title of the poem? The title clearly indicates about the past. I associate that a fairy tale may be in a poet form. Fairy tale ஒரு கதை மாதிரி, கதை ஒரு போயம் வடிவில் இருக்குது, கதை மாதிரி இருக்குது. Here, once upon a time suggests how people were once எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த once upon a time அப்படிங்கிற phrase நம்மளுக்கு சொல்லுது. It is far from what is being witnessed in the society. நாம் இப்போ எப்படி பார்க்குறோமோ அந்த சொசைட்டியை விட ஃபஸ்ட்டு மக்கள் வாழ்ந்த சொசைட்டி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. What is the relation between the narrator and the listener? Father and son. What happens to the poet when he visits someone for the third time? They will get fed up and slam the doors shut. தேர்ட் டைம் போகும்போது அவர் உள்ள வெல்கம் பண்ணி வாங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, டோர்ஸ் ஷட் பண்ணி இருக்குது. பிக் அவுட் த எக்ஸ்பிரஷன் தட் இண்டிகேட்ஸ் கான்ஃப்ளிக்டிங் ஐடியாஸ். their eyes, laugh with their teeth, laugh with their heart, laugh with their eyes, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கான்ஃப்ளிக்டிங் ஐடியாஸ்ன்னு சொல்கிறோம். How does the poet compare his face with dresses? The poet learned how to change faces in different situations like changing dresses. He is forced to wear facial expressions. மக்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் மாற்றிக்க வேண்டியதாக இருந்துச்சு. What does the poet mean when he say goodbye? The poet has been able to change with the society. He has learned to say goodbye in an unnatural way. நேச்சுரலாக பாய் சொல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த சொசைட்டி க்ரியேட் பண்ணிட்டாங்க. What pleasantries does the poet use to fake cordiality? ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம், எந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ஃபீல் அட் ஹோம், கம் அகைன், கிளாட் டு மீட் யூ, குட் ரிடன்ஸ், இதெல்லாமே. What does he desire to unlearn and relearn? The poet desired to learn how to say goodbye in a nice way. He desired to unlearn all the bad habits he has picked up over the years. அதை ஃபேக்காக நடிக்கிறது எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணணும்னு நினச்சார். How is the poet's laugh reflected in the mirror? Like a snake's bad teeth. ஒரு வெனாமஸ் பாய்சனஸ் டீத் மாதிரி, ஸ்னேக்கோட பாய்சனஸ் டீத் மாதிரி அவருடைய லாஃப் அவருக்கே தெரிஞ்சது. வாட் டஸ் த poet லாங் ஃபார்? சைல்ட் லைக் இன்னசென்ட். இன்னசென்ட்ஸாக இருக்கிற, அறியாமையாக இருக்கிற, இந்த வெகுளித்தனமாக இருக்கிற ஒரு சைல்டிஷ் பிஹேவியர், சைல்டிஷ் ஆட்டிடியூட் தான் அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரு, கற்றுக்கணும்னு நினச்சாரு. மென்ஷன் த குவாலிட்டிஸ் தி சைல்டு இன் த போயம் சிம்பலைஸ். இன்னசென்ஸ் அண்ட் இக்னரன்ஸ், அறியாமை, வெகுளித்தனம், இதெல்லாம் தான். இதை கூட நான் இங்கே பேராகிராஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸை கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணணும். நான் இது புக் பேக் எக்ஸசைஸ் தான், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்பப்போ பாஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் கொடுத்துருக்குற லைன்ஸ், இப்படி தான் கொடுத்துருக்காங்க புக்கில்.
Read the lines given below and answer the questions that follow. இதுதான் நம்ம கேட்குற அப்ரிசியேஷன் கொஷின். பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தயர் டீத். இது வரைக்கும் நம்ம புக் பேக் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புக் பேக் எக்ஸசைசஸ் நான் இன்னும் கொடுக்கல. புக் பேக்கில் இருக்கிற போயம்க்கு ரிலேட்டட் கொஷின்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். Who are they? They are modern people or people of modern days. Ice blocked eyes. The expression ice blocked cold eyes referred to eyes without any warmth of feeling. Identify the figure of speech. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பீப்புள் எந்த மாதிரியாக இருக்காங்க அப்படிங்கிற சென்டென்ஸ் வர்றதுனால மெட்டஃபர். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலர்ன் ஹவு டு லாஃப் ஃபார் மை லாஃப் இன் த மிரர் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக் பேர் ஃபேன். Why does the poet want to relearn how to laugh? The poet wants to show his real feeling, hence he wants to relearn how to laugh. Whom does the poet want to relearn from? The poet want to relearn from his son. இதில் like அப்படின்னு வந்ததுனால simile. Additional appreciation questions for each stanza. இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்குரிய அடிஷ்னல் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். லைன் பை லைன் எல்லா லைனுக்குமே உங்களுக்கு கொஷின்ஸ் அண்ட் தென் அந்த கொஷினுக்குரிய ஆன்சர்ஸ் இருக்குது. அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் கிவ் இட் இன் கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை. மை ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கால் மீ. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு கால் பண்ணிக்கலாம். அதர்ஸ் யூ கேன் கமெண்ட். இது செகண்ட் ஸ்டான்ஸா. திஸ் இஸ் தேர்ட் ஒன். தேர்ட் ஸ்டான்ஸாக்குரிய அப்ரிசியேஷன் கொஷின். ஃபோர்த். ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. ஆக்சிமோரான் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் பீயிங் நைஸ் டாக்கிங் டு யூ, நைஸ் பீயிங் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்ட். ஒரே லைனில் நைஸ் போர்ட் ரெண்டுமே வந்திருக்கிறதுனால ஆப்போசிட் வேர்ட்ஸ் பக்கத்தில் வந்து ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே ஒரே லைனில் இருக்கிறதுனால ஆக்சிமோரான் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட் பிஃபோர் ஒன் ஸ்டான்ஸா. அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் லைன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். ERC. இதுதான் நீங்கள் இது வரைக்கும் 10th படிச்சிருக்க மாட்டீங்க. 10th வரைக்குமே படிச்சிருக்க மாட்டீங்க. 11th 12th மட்டும்தான் ERC இருக்குது. இதுக்கு 3 மார்க்ஸ். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன் தே யூஸ்டு டு லாஃப் வித் தேர் ஐஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன், கமெண்ட். இந்த கான்டெக்ஸ்ட்டு எல்லா போயமுக்கும் இது மாதிரி தான். எபோவ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம், ரிட்டன் பை, இல்லைன்னா போயம் போயட் அப்படி மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். த எபோவ் லைன் ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா லைன் ஈஸ் ரிட்டன், லைன் ஈஸ் டேக்கன். த எபோவ் லைன்ஸ் இங்கே 2 லைன் கொடுத்துருக்கிறதுனால எபோவ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரிட்டன் பை கேப்ரியல் லொக்கேரா. அது வரைக்கும் போதும். என் நைஜீரியன் போயட் எழுதினாலும் ஓகே, எழுதலைனாலும் பரவாயில்ல. கமெண்ட் அதே மாதிரி ஒரு போயமுக்கு ஒரு கமெண்ட் இருந்தால் போதும். ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி கொடுக்க தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேறு கமெண்ட் இருக்கும், இதில் வேறு கமெண்ட் இருக்கும், இதில் வேறு கமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஒரு போயமுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு கமெண்ட் மட்டும் இருந்தால் போதும்.
This description in the poem gives the impression of genuine emotion given by the people in the past. இது காமன் கமெண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இஆர்சி படிக்கிறீங்க அப்படின்னா இஆர்சி டோட்டலாக எல்லா லைனுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க. இல்லை நம்ம அப்ரிசியேஷன் படித்தோம் அப்படின்னாவே இஆர்சி படித்த மாதிரி தான், ரொம்ப ஈஸி. காமனாக கான்டெக்ஸ்ட்டும் கமெண்ட்டும். கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு தெரியும், ஒன்ஸ் அப்பான் அ டைம் கேப்ரியோ ஒகேரா, இது மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 மார்க் வந்துடும். கமெண்ட் வந்து காமனான கமெண்ட். 6 போயம் இருக்குது, 6 கமெண்ட் நம்ம படிச்சுக்கணும். அதாவது 6 லைன் படித்தோன்னா அதுக்கு 1 மார்க். 2 இஆர்சி எழுதும்போது 2 மார்க். அதே மாதிரி கான்டெக்ஸ்ட். போயம் என்ன, பொயட் யார், இது மிஸ்டேக் இல்லாமல் எழுதினோம்னாவே நம்மளுக்கு 2 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். தி போயம் இஸ் அ father's address to his son, where the father wants to learn from his son how to go back to normality and no longer fake. The poem starts by the father telling his son how the people used to laugh with their heart in olden times. இந்த மாதிரி நீங்களா எழுதினாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த 2 லைனுக்கு நாம் அப்ரிசியேஷனில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத அப்படியே பார்த்து எழுதினாலும் ஓகே. அவ்வளோதான். ஈஸியாக 3 மார்க் நம்ம வாங்கிடலாம். இஆர்சிஸ்யா இது புக் பேக் இஆர்சிஸ் மட்டும்தான் இருக்குது. பேராகிராஃப் உங்களுக்கு டோட்டலாக ஒரே பேராகிராஃபாக எழுதணும். பேராகிராஃப் அப்படிங்கிறது யூ ஹாவ் டு ரைட் இட் ஆஸ் அ பேராகிராஃப். ஒரே பேராகிராஃபாக தான் எழுதணும். நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரித்து நான் கொடுத்துருக்கேன். பட் ஒரே பேராகிராஃபாக தான் யூ ஹாவ் டு ரைட்.